நம்ம வீட்ல யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டர்ஸ்லாம் புரோபேன் அண்ட் பியூட்டேன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன்ஸால ஆனது. இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் கலர்லெஸ், ஆர்டர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். ஆர்டர்லெஸ்ஸா? இல்லையே, எங்க வீட்ல எல்லாம் கேஸ் லீக் ஆனா ஒரு மாதிரி ஸ்மெல் வருமே அப்படிதானே யோசிக்கிறீங்க. அந்த ஸ்மெல் நேச்சுரல் கேஸோட ஸ்மெல்லே கிடையாது. 1937 வரைக்கும் நேச்சுரல் கேஸ்ல இப்போ நம்ம ஸ்மெல் பண்ற மாதிரி எந்த ஸ்மெல்லுமே இல்லாம தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் லண்டன்ல இருக்கக்கூடிய ஸ்கூலோட பேஸ்மெண்ட்ல கேஸ் சிலிண்டர் லீக் ஆயிருக்கு. ஆனா இதுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாதனால அங்க இருக்க யாருக்குமே தெரியல. இந்த கேஸ் லீக்னால ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனே அந்த ஸ்கூல்ல ஏற்படுது. இதனால அந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 300 டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷனை தடுக்கிறதுக்காகவே கேஸ் இண்டஸ்ட்ரி மெர்கேப்டன்னு சொல்லப்படுற ஒரு ஸ்மெல் வரக்கூடிய காம்போனன்ட்டை ஆர்டிஃபிஷியலா சேர்க்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நேச்சுரல் ஆர்டர்லெஸ் எல்பிஜி கேஸ்ல ஸ்மெல் வருது. இந்த ஸ்மெல்லால நிறைய பேர் அலர்ட் ஆகி பெரிய எக்ஸ்ப்ளோஷன்ஸ்ல இருந்து